Praise the Lord. இன்றைக்கு அரை மணி நேரத்திலே ஆண்டவர் இந்த வருடத்திலே நமக்கு கொடுக்க போகும் ஆசீர்வாதங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை சொல்ல 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 நாம் ஜெபம் செய்ய போகிறோம். என்னுடைய மகள் நான் பேச இருந்த 2 காரியத்தை ஏற்கனவே பேசிவிட்டார். How beautifully the Holy Spirit is working. உங்கள் குடும்பத்திலும் உங்கள் பிள்ளைகள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். பிள்ளைகளை குறித்து மிகுந்த கவலையோடு வந்திருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். தீர்க்க தரிசனம் என்பது என்ன? இயேசுவை குறித்த சாட்சி. இயேசுவை குறித்த சாட்சி. உங்கள் பிள்ளைங்க இயேசுவை குறித்த சாட்சியோடு வாழ்வார்கள். இயேசுவை குறித்த சாட்சியோடு பேசுவார்கள். இயேசுவை குறித்த சாட்சியோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வார்கள். தேசத்திலே உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வருவார்கள். அதை இப்பொழுது நாம் கேட்டோம். உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவார். உங்களுக்கும் தருவார். உங்களை இன்னும் பெரிய ஸ்தானங்களுக்கு ஆண்டவர் அழைத்து செல்வார். முதலாவதாக இந்த 2026 வருடம் பரிசுத்த ஆவியானவரால் பரலோகம் நம்மோடு இணைந்து செயல்படும் ஒரு வருடமாக இருக்க போகிறது. இது வரைக்கும் ஆண்டவரே உம்மோடு ஒரு தொடர்பில்லாமல் போயிடுச்சே, நீர் எங்கே இருக்கிறீர்? என் ஜெபத்துக்கு பதிலெல்லாம் வரலையே சாமி, இப்படிப்பட்ட சோதனைகள் அதிகமாக என்னை பின்பற்றி வருகிறதே, நான் என்ன செய்வேன்? உமது பிரசன்னத்தை உணர முடியவில்லையே என்று தவித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த நாளிலிருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். பரலோகம் உங்களோடு இணைந்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த பரலோகத்தின் அனுபவங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அது நிமித்தம் பரலோகத்துக்குரிய கிரியைகளை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார், உங்கள் மூலம் செய்வார். பரலோக மகிமையை நீங்கள் சுமந்திருப்பீர்கள். 2வதாக, இந்த வருடத்திலே ஆண்டவர் சகலத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே கட்டி எழுப்புவார். உடைந்து கிடக்கும் அத்தனையும் ஆண்டவர் சரி செய்து சகலத்தையும் அவர் கட்டி எழுப்புவார். வேதத்திலே எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, எந்த வீடும் ஒருவனால் உருவாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். ஒரு மனுஷன் வீட்டை கட்டுறான், அவ்வளோதான் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவரோ எல்லாவற்றையும் கட்டி எழுப்புவார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டி எழுப்பும் வருடமாக இது இருக்க போகிறது. நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும், ஒவ்வொருவர் ஊழியத்திலும், ஒவ்வொருவர் பிஸ்னஸிலும், ஒவ்வொருவர் படிப்பிலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டி எழுப்புவதை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே அதை செய்ய சுவாமின்னு எல்லாரும் சொல்லுவோமா? 2வதாக, ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புகிறவர்களாக வைப்பார். ஏசாயா 58:12 வாசித்து பாருங்கள். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய், நீ கட்டுவாய். இப்போ உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறான் பிசாசு. உங்களை கட்டி போட்டு பல பாடுகள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் கட்டப்போகிறீர்கள், 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 கட்டி எழுப்ப போகிறீர்கள். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். எல்லாத்தையும் சரி செய்யும்படியாக, கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியாக கர்த்தர் நீங்கள் கட்டி எழுப்பும்படியாக உங்களை இன்று பலப்படுத்துகிறார். இன்று அவருடைய ஆவியினால் நிரப்புகிறார். அத்தனையும் கட்டி எழுப்புவீர்கள். உங்களுக்கு மகிமைக்குரிய எதிர்காலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பாழாய் போனவைகளை திரும்ப உங்களை கட்ட வைக்கிறார். தைரியமாக இருங்கள். என்னென்ன காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்வில் கட்டுவார், உங்களை கட்ட வைப்பார்? முதலாவதாக, உங்களையே தேவனுடைய ஆலயமாக நீங்கள் கட்டும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். கர்த்தரும் உங்களை தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக கட்டி எழுப்புவார். 1 கொரிந்தியர் 3:16, 6:19, ரோமர் 12:1-2 வாசித்து பாருங்கள். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக உங்கள் வாழ்வை நீங்கள் கட்டி எழுப்பும்படியாக பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை
கட்டி எழுப்பும்படியாக, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். என்னுடைய தந்தை சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் 34வது வயதிலே ஒரு அருமையான விசிட்டேஷன், ஆண்டவருடைய தொடுதலை பெற்றார். ஆண்டவர் தோன்றினார். அவர் சொன்னார், என் மகனே, இதுவரைக்கும் நீ தெருவில் தான் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த, தெருவில் தான் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த. இனிமேல் உன்னை பொது மேடையிலே வைக்கப் போகிறேன். நீ ஜெபம் பண்ணும் பொழுது நான் வருவேன். ஆயிரமாக, லட்சமாக, கோடியாக ஜனங்களை நான் சுகமாக்குவேன். இனி வரும் நாட்களில் இது நடக்கும் என்றார். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் தோன்றி சொன்ன பிறகு என் தந்தைக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டது. இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். மரண தருவாய் வந்துவிட்டது. 34 வயது. நான் சிறுவன். அப்பொழுதுதான் என் தங்கை ஏஞ்சல் பிறந்திருக்கிறாள். எல்லா நண்பர்களும் ஓடிவிட்டார்கள். பணம் இல்லை, ஆண்டவருடைய பிரசனமும் இல்லை. தவித்து போனார், இருளில் இருந்தார். அந்த நேரத்திலே சாத்தான் தோன்றினான். அவன் சொன்னான், தினகரன், நீ எவ்வளவு நாள் இந்த இயேசு பின்னால போற பார். அவர் என்ன பண்ணிட்டார் உனக்கு? உன்னை இருமி சாகிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டு, உன் நண்பர்களை எல்லாம் தள்ளிவிட்டு, பணம் இல்லாத நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்து வச்சு இருளில் இருக்க பண்ணியிருக்கிறார். நீ இன்னும் இந்த இயேசுவை பற்றி சாட்சி சொல்ல போறியா? என் பின்னால வாப்பா, நான் உன்னை என்னுடைய தீர்க்கதரிசியாக மாற்றுவேன். உனக்கு பணம், பொருள், அந்தஸ்து எல்லாம் வரும். இந்த உலகத்தின் தலைவர்கள் எல்லாம் உன் காலில் வந்து விழும்படி நான் செய்வேன். அப்படிப்பட்ட வல்லமையை நான் தருவேன். என்னை பின்பற்றி வா, உனக்கு சுகவீனமே வராது. நீ சுகமா இருப்ப, உனக்கு பொருள் வரும், அந்தஸ்து வரும் என்றான். கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அந்த இருளின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே என் தந்தைக்குள் எழும்பினார். அவர் உள்ளதான் இருக்கிறார். எழும்பினார். என் தந்தையின் கண்களை திறந்தார். இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போவதை பார்த்தார். ரத்தம் வடிய சிலுவையை சுமந்து கொண்டு போவதை பார்த்தார். இதை உனக்காகவே நான் செய்திருக்கிறேன். என் மகனே, உனக்காகவே நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். உன் பாரங்களை சுமக்க, உன் பாவங்களை சுமக்க, உன்னை சுமக்க நான் பலியாக, ஜீவ பலியாக என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன், பலியாக ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்றார். என் தந்தையுடைய உள்ளம் உருகிற்று. பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவரை நிரப்பியது. அந்த சோதனையின் மத்தியில் எழும்பி ஆவியிலே நின்று சாத்தானை பார்த்து சொன்னார், சாத்தானே, பிசாசே, நீ சொல்றதெல்லாம் நல்லா இருக்குப்பா, ஆனா நீ எனக்காக ஜீவனை கொடுக்கலையேப்பா. இயேசுதான் எனக்காக ஜீவனையே கொடுத்தார். பொருளை கொடுக்கிறேன்ற, சுகத்தை கொடுக்கிறேன்ற, அந்தஸ்தை கொடுக்கிறேன்ற, பதவியை கொடுக்கிறேன்னு சொல்ற, ஆனா எனக்கு ஜீவனை கொடுக்கலையேப்பா. இயேசுதானே ஜீவனை கொடுத்தார். ஆகவே என்னையே நான் பரிசுத்தமும் ஜீவ பலியாக, பிரியமான ஜீவ பலியாக இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னார். இயேசு தோன்றினார். ஒரு அருகிலே நின்றார். பிசாசு தலை குனிந்து போனான். ஆண்டவர் சொன்னார், என் மகனே, உன் உண்மையை பார்க்க இதை அனுமதித்தேன். அதோடு கூட உன்னை சுகமளிக்கும் இந்த ஊழியத்திலே உபயோகப்படுத்த வேண்டும் என்றால் நீ மற்றவர்களுடைய சுகவீனத்தின் வேதனையை அறிய வேண்டும். அதற்கு தான் இந்த சுகவீனத்தின் பாதையில் உன்னை நடத்தினேன். இனி நீ ஜனங்களை நீ பாவத்தின் நிமித்தம் வேதனைப்படுகிறாய் என்று சொல்லி குற்றப்படுத்த மாட்டாய். நீ ஜனங்கள் உன்னிடம் வந்து இந்த கேன்சர் வந்திருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது நீ அழுவாய். உன் கண்ணீரை பார்த்து நான் அவர்கள் கண்ணீரை துடைப்பேன் என்றார். அப்படியே கோடிக்கணக்கான ஜனங்களை சுகமாக்கும்படி என் தந்தையை ஆண்டவர் எழுப்பினார். 40 வருடம் உபயோகப்படுத்தினார். எனக்கு அருமையானவர்களே, இன்றும் கூட பிசாசு வந்து எதற்காக நீ இயேசுவை பின்பற்ற வேண்டும், உனக்கு எதற்கு இந்த பாடு, இயேசுவை மறுதலித்து விடு என்று சொல்லும் பொழுது ஜீவ பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்த அவரை நாம் பார்க்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்கிறார்.
நாம் தேவனுடைய ஆலயமாக மாறும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக மாறும் பொழுது நம் கண்கள் அவரையே காண்கிறது, சிலுவை நாதரையே காண்கிறது. நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை பிழைக்க வைக்கும் அவரையே பார்க்கிறது. நாம் நம்மையே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றும் கூட நம்மையே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, தயவாக சுவாமி, என்னுடைய வாழ்க்கை நிலையை அறிவீர், சோதனையை அறிவீர். நான் நம்மை மறுதலித்து விட்டேன், பாவத்திற்கு இச்சைக்கு என்னை ஆளாக்கி விட்டேன், என்னை மன்னியும், திரும்பவும் என் வாழ்க்கையை காட்டும், உமது ஆலயமாக மாற்று, ஆலயமாக மாற்று, நான் ஜீவ பலியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவீர்களா? இருக்கும் இடத்தில் ஆண்டவரிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். உன் பாவம் மன்னித்து மறந்து உன்னாத்துமாவையும் மீட்டார். உலகில் காணாத சந்தோஷம் உன்னத பலனும் அளிப்பார். உண்மை தேவனை என் மறுதலித்து போகிறாய். உண்மை தேவனை என் மறுதலித்து போகிறாய். உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? கண்டால் சிலுவையில் தொங்கும் குருதி வடிந்தவர் காட்சி, கல்லான உள்ளங்கள் உடையோம், கண்ணீரும் கண்களில் வடியோம், கனிவாய் உன்னை அழைப்பவரை நோக்கி கனிவாய் உன்னை அழைப்பவரை நோக்கி உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? இயேசு உங்கள் அருகிலே இருக்கிறார், உடைக்கப்பட்டவராய் நிற்கிறார். ஒவ்வொருவர் பாவத்தையும் சுமந்து, ஒவ்வொருவர் பாவத்தின் சம்பளத்தையும் சுமந்து நொறுக்கப்பட்டவராக நிற்கிறார். அவரை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அப்பா, உம்மை விட்டு நான் எங்கு போவேன்? வேறு யாரு எனக்கு உயிரை தரல சுவாமி, எனக்கு அன்பு காட்டல சுவாமி. நீர்தான் உயிரையே கொடுத்து என்னை நேசித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நீர் வேண்டும் அப்பா, எனக்கு நீர் வேண்டும் ஏசப்பா என்று கதறுவோம் பிரியமானவர்களே. கதறுங்கள், இப்பொழுது கதறுங்கள். உங்களை அவருடைய ஆலயமாக மாற்றுகிறார். ஒவ்வொருவரையும் மகிமைக்குரிய பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இப்பொழுது ஆண்டவர் மாற்றுகிறார். பாவம் வெளியே வருகிறது, இச்சை வெளியே வருகிறது, பிசாசுகள் வெளியே வருகிறது, சோதனைகள் வெளியே வருகிறது, முறுமுறுப்பு வெளியே வருகிறது, அங்கலாய்ப்பு வெளியே வருகிறது, நம்பிக்கை இல்லாத நிலைமை மாறுகிறது. கர்த்தருடைய ராஜரீக வல்லமை உங்களை நிரப்ப
நிரப்புகிறது, நிரப்புகிறது. இயேசப்பா இறங்குகிறார். வாய் திறந்து சொல்லுங்கள், உள்ளே வாரும் ஐயா, என்னை உமது ஆவியினால் நிரப்பும் சுவாமி, உமது ஆலயமாக மாற்றும் சுவாமி. இப்பொழுது இறங்கும் சுவாமி, இறங்கும் ஐயா. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொருவரும் இப்பொழுது உமது ஆலயமாக மாற்றப்படட்டும் சுவாமி. என்னுடைய முறுமுறுப்புகளையும் மன்னியும், கடந்த கால முறுமுறுப்புகளை மன்னியும் அப்பா, மன்னியும். உமது சுத்த இருதயமுள்ள ஆலயமாக மாற்றும். ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. என்ன வந்தாலும் பின்பற்றுவேன் என்று சொல்லி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தமாயிருக்க ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் புதுப்பியும், ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்காக நன்றி. எல்லாரும் நம்பிக்கையோடு இயேசு உங்களுக்குள் இறங்கி இருக்கிறார், உங்களை சுத்திகரித்திருக்கிறார், இப்பொழுது சுத்திகரித்திருக்கிறார், அவருடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார். வாய் திறந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை அவருடைய ஆலயமாக கட்டி எழுப்பி இருக்கிறார், கட்டி எழுப்பி இருக்கிறார். மக்கு ஸ்தோத்திரம் அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த வருடத்திலே உங்கள் வீட்டாருக்கு, உங்கள் குடும்பத்தினருக்கு ரட்சிப்பை தருவார். உங்கள் பிள்ளைகளை அவருடைய ஆலயமாக இன்று மாற்றுகிறார். உங்கள் கணவரை மாற்றுகிறார், உங்கள் குடும்பத்தை மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உடைந்த உறவுகளை சரி செய்கிறார். வீட்டில் உறவெல்லாம் உடைஞ்சு போயிடுச்சு என்று சொல்றீங்களா? இயேசு இன்று உங்களோடு வருகிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடியினால் எல்லா உறவுகளும் இன்று உங்கள் குடும்பத்திலே சரியாக்கப்படும். கணவன் மனைவி உறவு என்று இயேசுவுக்குள், கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இணைகிறது. பிள்ளைகள் பெற்றோர் ஒரே மனமாகிறார்கள். இந்த ஆசீர்வாதத்தை இந்த 2026 கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். வீட்டில் சமாதானத்தை திரும்ப தருகிறார். உங்கள் குடும்பத்திலே சமாதானம் திரும்ப வருகிறது. ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுவோமா? அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தை இந்த வருடத்திலே உங்கள் மீது இறங்குவதாக, உங்கள் பிள்ளைகள் மீது இறங்குவதாக. 1 கொரிந்தியர் 7:14 படி அவிஸ்வாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிஸ்வாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இந்த பாக்கியத்தை இயேசுவின் நாமத்தில் உங்கள் மீது நான் வைக்கிறேன். குடும்பத்திலே அத்தனை பேருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாய் கிரியை செய்வார். ஆவியை ஊற்றுகிறார். ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு வீட்டிலே கணவன் மனைவி, இயேசுவை அறியாத வீடு, ஒரே சண்டை. கணவன் வீட்டுக்கு வந்தவுடனே மனைவியை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். அவன் பண்ண தப்புக்கெல்லாம் மனைவியை வீட்டில் வந்து திட்டுவான். அவனுடைய பாஸ் திட்டினதுக்கு மனைவியை திட்டுவான். சமாதானமே கிடையாது இந்த இளம் பெண்ணுக்கு. இதுக்கு நடுவில் திடீர்னு அவருக்கு வேலையும் போயிடுச்சு. இன்னும் திட்டினா, ஒன்னால தான் வேலை போயிடுச்சு. சண்டை சண்டை சண்டை. ஒரு நாள் டிவி பார்க்கலான்னு சேனலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது என் மனைவியும் நானும் அந்த நேரத்திலே இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சியில் 2 பேரும் கைப்பிடித்து ஜெபித்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள். இயேசுனா யாருன்னு தெரியாது, இயேசு அழைக்கிறாருன்னா யாருன்னு தெரியாது, எங்களை தெரியாது. அவங்க பார்த்தாங்க, என்ன கணவன் மனைவி கைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, என்ன இது என்று. இந்த ஜெபத்தில் பங்கேற்றார்கள். சமாதானம் வந்தது. தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள். இயேசுவை குறித்து அறிந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய கரங்களில் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு நாள் கணவர் வந்தார். அதே போல அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. 2 பேரும் கைப்பிடித்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். அப்பொழுது கணவரை பார்த்து இவர்கள் சொன்னார்கள், இங்கே உட்காருங்க, நாமும் கைப்பிடிப்போம் என்றார்கள். அங்கே பாருங்க, 2 பேரும் கைப்பிடிச்சிருக்காங்க, நம்மளும் கைப்பிடிப்போம். ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். அதான் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக மாறும் பொழுது அந்த தைரியத்தை, அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். கணவனும் உட்கார்ந்துட்டார், இல்லைன்னா அடி தான் விழும். அன்னைக்கு உட்காந்துட்டார், கையை பிடிச்சார். அவருக்கு ஒன்றும் புரியல. அந்த ஜபத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது, நாங்கள் ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அவர் கதறினார். கதறி கீழே விழுந்தார். அவர் சொன்னார், எழுந்த பிறகு, வெளிச்சமா ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ள வர்றதை பார்த்தேன். வெளிச்சமாக பிரகாசமாக ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ள இறங்கி வந்தார்.
என்கிட்ட என்னமோ போயிடுச்சு, நான் புது மனுஷன் ஆயிட்டேன், நானும் ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறேன் என்றார். கொஞ்ச நாள்ல மத்திய கிழக்கு நாடுகளில் அவருக்கு வேலை கிடைத்தது. செழிக்க ஆரம்பித்தார்கள். இன்று குடும்பமாக சந்தோஷமாக இயேசுவோடு வாழ்கிறார்கள். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கும் தருவார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தினர் மீதும் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இதை செய்யும் இயேசுப்பா. துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். குடும்பமாக உம்மை சேவித்து ஜெபம் பண்ணி கைகோர்த்து ஜெபிக்க அவர்களுக்கு ஆனந்த மகிழ்ச்சியின் நாட்களை தாரும் சுவாமி. ஆசீர்வதியும். ஆமென். மூன்றாவதாக, கிறிஸ்துவின் நாமத்தை சுமக்கிற எல்லார் மத்தியிலும் ஒரு மனதை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லா ஊழியக்காரர்கள் மத்தியிலும் இந்த வருடத்திலிருந்து மகிமையான ஒரு மனம் தேசத்திலே வரப்போகிறது. இதற்கு சாட்சியாக நாங்கள் அனைவரும் என்று இணைந்து ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர் பிரசன்னத்திலே இந்த வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இதே போல ஆண்டவர் செய்ய போகிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எல்லா சபையிலும் ஊற்றப்பட போகிறார். This will be a year of the Holy Spirit for all the churches as never before. As never before. Every church which is oppressed shall have the greater anointing of the Holy Spirit. எந்தெந்த சபையில் துக்கம், சண்டை, சச்சரவு இருக்கிறதோ, இன்னும் எந்தெந்த சபையில் ஜனங்கள் அடிக்கப்படுகிறார்களோ, சபை போதகர் அடிக்கப்படுகிறார்களோ, அங்கு ஆண்டவர் தமது ஆவியை அளவில்லாமல் ஊற்றப் போகிறார். இதுவரைக்கும் இல்லாத வகையிலே ஊற்றப் போகிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் வரும்பொழுது பாருங்கள், அவங்க ஆவியானவரால் நிரம்புவார்கள். அவர்களை எதிர்த்து வருகிறவர்கள் எல்லாரும் திரும்ப ஓடுவார்கள், இல்லை என்றால் ரட்சிக்கப்படுவார்கள். அதை நாம் பார்க்க போகிறோம். இந்த வருடத்திலே நாம் இந்த சம்பவங்களை கேட்க போகிறோம். இந்தியா முழுவதிலும் கேட்க போகிறோம். அடிச்சுட்டு போயிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் மாறப்போகுது. அடிக்க வந்தாங்க, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு இணைந்து விட்டார்கள். ஏதோ ஒரு வல்லமை அவர்களை நிரப்பியது என்று அவர் சாட்சி சொல்ல போகிறார்கள். அதற்காக பிரதர் மோகன் சி லாசரஸ் நம்மை ஜெபத்தில் அதே காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணி நம்மை நடத்தினார்கள். அதே காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தேங்க்யூ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். போப் ஜான் 23, 1962 நடந்த ஒரு காரியம். அவர் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டு இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை சபை முழுவதற்கும் கொண்டு வர வேண்டும், கத்தோலிக்க திருச்சபை முழுவதற்கும் கொண்டு வர வேண்டும் என்று 2வது வேட்டிக்கனை கூட்டினார். எல்லா கார்டினலையும் கூட்டினார். கூட்டி பரிசுத்த ஆவியானவரை குறித்த வெளிப்பாடை அவர்களுக்கு சொன்னார். அதுக்கு முன்னால் அவருக்கு ரொம்ப பயம், அவங்க ஏற்றுக்கொள்வார்களோ என்ற பயம். அதுக்கு முந்தின நாள் தூக்கமே வரல, மேலேயும் கீழே நடந்துட்டு இருந்தார். அப்போ ஒரு குரல் கேட்டது, லிட்டில் ஜான் கோ டு ஸ்லீப். குட்டி ஜான் தூங்க போப்பா. அப்போ அவர் சொன்னார், நான் உலகத்துக்கே தகப்பன், நான் தான் ஹோலி ஃபாதர், என்னை யார் குட்டி ஜான்னு கூப்பிடுறதுன்னு கோவம் வந்தது அவருக்கு. அப்பதான் உணர்ந்தார், இது யாரும் இல்லை, அவருடைய பரம தகப்பன் அருள்நாதர் இயேசு. நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் தான் சபையின் தலைவர், நான் பார்த்துக்கிறேன், என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். அடுத்த நாள் பரிசுத்த ஆவியானவரை குறித்த அந்த வெளிப்பாடு எல்லா கார்டினல்ஸாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது உலகிற்கே வந்தது. கரிஸ்மேட்டிக் ரினியூவல் உலகம் முழுவதற்கும் வந்தது. இன்று ஒன்றாக உட்கார்ந்து இருக்கிறோம், ஆண்டவருடைய பாதப்படியிலே உட்கார்ந்து சேவை செய்கிறோம். அதே கிருபையை திரும்பவும் ஆண்டவர் ஆரம்பிக்க போகிறார். இந்த வருடத்திலிருந்து நாம் அதை பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானுடைய அருள் மாறி எல்லா சபையும் எல்லா ஆண்டவரை நேசிக்கும் பிள்ளைகளும் இணையும் பொழுது ஒவ்வொருவர் மீதும் அவர் ஊற்றப் போகிறார். அதோடு கூட ஆண்டவர் அவருடைய வரங்களையும் வல்லமையாக விளங்க செய்ய போகிறார். 1 கொரிந்தியர் 12:8 வரைக்கும் வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய 9 வரங்களை இனி வரும் நாட்களிலே எல்லா ஊழியங்களிலும் எல்லா ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் மகிமையாக செயல்படுவதை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 10:38 கூறுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியானவராலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். அவரோடு தேவன் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது தேவன் அவரோடு இருந்தார். அவர் எல்லா இடத்திற்கும் சுற்றி திரிந்து பிசாசினால் பாதிக்கப்பட்டிருந்த அத்தனை பேரையும் விடுதலை செய்தார்.
நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அதே வல்லமை நாம் பார்க்க போகிறோம். இனி வரும் நாட்களிலே சபை, எல்லா சபைகளிலும் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போகிறார். என் மகள் சொன்னது போல, this is the day for the beginning of miracles. miracles. எல்லாரும் சொல்லுங்கள், அற்புதங்கள். சத்தம் கேட்கல. இன்னும் அற்புதங்களை உங்கள் குடும்பத்தில் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் தொடுவீர்கள், வியாதியஸ்தர் சுகமடைவார்கள். பல வருடங்களுக்கு முன்பதாக எனக்கு 20 வயசு, அப்போதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தேன். ஒரு வீட்டுக்கு வெளிநாட்டில் கூட்டு போனாங்க. அங்கே தங்கியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி ராத்திரி ஒரு பெண்ணுக்காக ஜெபம் பண்ண போகிறோம், கடைசி கம்யூனியன் கொடுக்க போகிறோம். அவங்களுக்கு கேன்சர், எப்போ சாவாங்களோ தெரியாது, பயங்கர வேதனை. நீயும் கூட வான்னு கூப்பிட்டு போனாங்க. நான் சும்மா அவங்களோட போனேன். போதகர், அந்த சபை போதகர் இருந்தார், அந்த காங்கிரிகேஷன் இருந்தாங்க. அந்த பெட்டை சுற்றி எல்லாம் நின்றாங்க. அந்த அம்மா கத்திட்டு இருந்தாங்க, வலியில் தாங்க முடியல, சாக போகிற நிலைமை. ஒரு பாட்டு பாடினாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, தினகரன் மகன் இங்கே இருக்கிறாரு, அவர் இப்போ செய்தி கொடுப்பாரு. நான் நினச்சேன், அந்த அம்மா சாகிறதுக்கு முன்னால் நான் செத்துருவேன். நான் சும்மா தான் வந்தேன் அங்கே, இப்போ போய் செய்தி கொடுக்க சொல்கிறாங்க. அப்போல்லாம் எனக்கு ரெடிமேட் செர்மன்லாம் கொடுக்க முடியாது. ரெடிமேட் செர்மனில் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் அவ்வளோ கிடையாது எனக்கு. நான் யோசித்தேன், என்னடா இது, எதையாவது உளறிட்டோன்னா தினகரன் மகன் என்ன இப்படி இருக்கிறான்னு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு என்னை பற்றி பயம், அந்த அம்மாவை விட. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் இரக்கமாக அவருடைய ஆவியானவரை எனக்குள் பெருக பண்ணினார். ஒரு வசனத்தை காண்பித்தார். யாக்கோபு 5:14-15 படி, போதகர் வரும்பொழுது சபையின் மூப்பர் வந்து எண்ணெய் பூசி வியாதியஸ்தர் மீது கை வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை எழுப்புவார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நான் சொன்னேன், இந்த வேதத்தில் இந்த வசனம் இருக்குது. இப்போ போதகர்கள் இருக்கிறாங்க, மூப்பர்கள் இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து எண்ணெய் பூசி அவர்கள் மீது கை வைத்து ஜெபிப்போம், கர்த்தர் இவர்களை எழுப்புவார்னு. சாக போகும் நிலைமை. எல்லாருக்குள்ளும் ஒரு விசுவாசம் வந்து எண்ணெய் பூசி ஜெபித்தோம், ஸ்தோத்திரம் பண்ணினோம். ஆண்டவர் அவர்களை எழுப்பினார். அப்படியே கட்டிலில் இருந்து அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள். கட்டில் மேலே ஒரே குதி, ஒரே நடனம். அன்று முழுமையாக அவர்கள் சுகமடைந்தார்கள். அப்போதான் நான் உணர்ந்தேன், நான் எனக்கு பயந்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒன்றுமில்லாமல், விசுவாசத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், ஆவியின் பிரசனம் எல்லாம் உணராமல் இருந்தேன். ஆனால் இந்த வரங்கள் பார், வரங்கள் மாறாதவைகள், அழைப்பு மாறாதது. இன்றைக்கும் அதே வரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் சொல்லலாம், எனக்கு ரொம்ப பரிசுத்தம் கிடையாது, எனக்கு ஜெபம்லாம் பண்ண தெரியாது. ஆண்டவர் ஒரு வசனத்தை காமிப்பார். அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது, சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்கள் கரங்கள் மூலமாக அற்புதங்களை செய்வார். வியாதியஸ்தரை குணமாக்குவார். எல்லா ஊழியங்களிலும் இதை மகிமையாக நாம் காணப்போகிறோம். No more talking, but we are going to do the working by the power of the Holy Spirit. ஆண்டவரே, என்னையும் அது வல்லமையினால் நிரப்பும், உபயோகப்படுத்தும் எல்லாரும் சொல்லுவீர்களா? எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் வேணும்? கர்த்தர் இந்த கிருபையை உங்கள் மீது வைப்பாராக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாராக. இன்னும் அடுத்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம். ஆண்டவர் போதகர்கள் மூலமாக, மீடியா பிரசங்கியார்கள், பாடகர்கள் மூலமாக, சிறுமைப்பட்டவர்களுக்கு சேவை செய்கிறவர்கள் மூலமாக, வணிகம் செய்கிறவர்கள் மூலமாக, தொழில் முனைவோர், மருத்துவர், பொறியாளர், வழக்கறிஞர், இவர்கள் மூலமாக, மனித உரிமைகளை நிலைநாட்டுகிறவர்கள் மூலமாக, விதிமுறைகளை, ஒழுங்குகளை நடைபடுத்துகிறவர்கள் மூலமாக அவருடைய தீர்க்க தரிசன வல்லமை விளங்கச் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு பிஸ்னஸை கொடுத்திருந்தால் உங்கள் பிஸ்னஸ் புதிய விதத்திலே செயல்பட ஆரம்பிக்கும். God is going to open new doors for you and you will get into a new realm in the business, new realm in your academic professional mission, new realm in your lawyer profession, new realm in the media, new realm in the ministry, full of the Holy Spirit's leading. புது கிருபையை கர்த்தர் கொடுப்பார். எல்லாம் மாறும்.
நீ மறுபடியும் அநேக தீர்க்கதரிசிகளை, அநேக ஜனங்களையும், ஜாதிகளையும், பாஷைக்காரரையும், ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவாய். எப்படி யோசேப்புக்கு தேசத்திலே ஆகாரத்தை உருவாக்கி ஆகாரத்தை விளையச் செய்து, அதை பெருகச் செய்து, அதை ப்ரிசர்வ் பண்ணி, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, ஒரு ஃபைனான்ஷியல் மாடலை கொண்டு வந்து முழு ஹியூமனிட்டியையும் காப்பாற்றும்படியான ஞானத்தை, புது ஞானத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, அதே கிருபை அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடத்திலே கொடுக்க போகிறார். எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பிகம் நியூ. என் மகள் சொன்னது போல, இந்த ரெவலேஷனை, ஷேரன் சொன்னது போல, இந்த ரெவலேஷனை கர்த்தர் கொடுக்கும் பொழுது பயப்படாதிருங்கள். ஊழியத்திலே புது ரெவலேஷனை கர்த்தர் கொடுப்பார். புதிய விதத்திலே ஊழியத்தை ஸ்தாபிக்க கர்த்தர் கொடுப்பார். பழையவைகளை விட்டுவிட சொல்லுவார். பயப்படாதிருங்கள். பிஸ்னஸ்லே புது வாசலை திறப்பார். புது விதமாக புது ப்ராடக்டை கொடுத்து, புது மிஷனை கொடுத்து வேலை செய்ய வைப்பார். புது காரியங்களை படிக்க வைப்பார். பயப்படாதிருங்கள். அதை தைரியமாக செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். அதன் மூலம் தேசிய அளவிலே அவருடைய பெயரை தரித்திருக்கிறவர்களை உயர்த்துவார். பரிசுத்த ஆவியானுடைய லீடிங் மூலமாக எல்லாவற்றிலும் ஒரு உயர்வை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த வருடத்திலே கொடுக்க போகிறார். ஆண்டவர் அது நிமித்தம் உங்கள் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். ஒவ்வொருவர் பெயரையும் ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். பெயர் உடைந்து கிடக்கும் இந்த நிலைமையிலே ஆண்டவர் உங்கள் பெயரையும் உங்கள் பதவியை ஆண்டவர் திரும்ப எழுப்புவார், திரும்ப கட்டுவார். உங்கள் அந்தஸ்தை திரும்ப கட்டுவார். உங்கள் ஆஸ்தியை திரும்ப கட்டுவார். உங்கள் பொருளாதாரத்தை திரும்ப கட்டுவார். உங்கள் ஊழியத்தை திரும்ப கட்டுவார். இதை நம்புகிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுவீர்களா? எல்லாம் திரும்ப கட்டப்படும். எல்லாம் திரும்ப கட்டப்படும். இதில் ஒரு ஃப்ரூட் இல்லையே சாமி, நான் ஓடிடலாம் போல இருக்குதுன்னு நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பயப்படாதீங்க. நடராஜன், நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை குறித்து அப்படி இப்பொழுது சொல்லுகிறீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். மனைவியை விட்டு, பிள்ளைங்களை விட்டுட்டு எங்கேயா ஓடிடலான்ட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் குடும்பத்திலே என்னுடைய மகிமை விளங்கும். உன் குடும்பத்தை திரும்ப கட்டுவேன். உன் குடும்பத்தை நடத்தும்படியான ஞானத்தை தருகிறேன். புது வழியை நான் உருவாக்குகிறேன். உன் பிள்ளைகள் நிச்சயமாக செழிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை சேவிப்பார்கள். உன் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை வெளிநாட்டிற்கும் போகும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வார். அத்தனை பேரும் ஆண்டவரை பின்பற்றுவர்களாக மாற்றுவார். நடராஜன், இந்த கூட்டம் முடிந்த பிறகு என்னை வந்து சந்தியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதே போல எத்தனையோ பேர் எல்லாம் உடைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் இன்று முதல் எல்லாவற்றையும் கட்டி எழுப்புவார். எல்லாவற்றையும் மீண்டும் கட்டி எழுப்புவார். தைரியமாக இருங்கள். எரேமியா 31:4 இஸ்ரவேல் எனும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? அப்பா, இதை செய்யும் என்று சொல்லுங்கள். மறுபடியும் நீ ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு மேள வாத்தியத்தோடு புறப்படுவாய். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். நீ மறுபடியும் கட்டப்படுவாய். உன்னை கட்டு வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தைரியமாக இருங்கள். உங்கள் வீட்டை கட்டுவார். வியாபாரத்தை கட்டுவார். ஸ்தாபனங்களை கட்டுவார். கட்டமைப்பை கட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தை. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உங்கள் மீது இறங்குவதாக. இந்த வருடத்திலே விசேஷமாக ஆண்டவர் ஒரு பாதுகாவலை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். சகரியா 2:5 ஆண்டவர் மகிமையான பாதுகாவலை தருவார். இவ்வளவு நாட்கள் ஊழியம் பண்ண, சேவை செய்ய நாம் முனையும் பொழுது ஒரு அடி விழும், ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும், நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடும். ஆனால் இன்று முதல் ஆண்டவர் சமாதான வேலியை உங்களை சுற்றிலும் வைக்கிறார். உங்களை சுற்றிலும் உங்கள் எல்லைகளில் சமாதானம் இருக்கும். இயேசுவின் நாமத்தில் சமாதானம் இறங்குவதாக. அத்தனை பேரும் சமாதானத்தோடு சேவை செய்யும்படி, வாழும்படி ஆண்டவர் அருள் புரிவாராக. கடைசியாக தேசம் எங்கும் இன்னொரு முறை இந்த வருடத்தில் இருந்து சுவிசேஷம் அறிவிக்கும்படியான வாசல் திறக்கும். ஆண்டவர் இதை செய்ய போகிறார். மத்தேயு 28:20 எல்லா இடங்களுக்கும் நாம் போய், சிதறி போனாலும் எல்லா இடங்களுக்கும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக வாசலை ஆண்டவர் திறப்பார். புது புது இடத்திலே
அநேகரை கொண்டு போய் ஸ்தாபிப்பார். நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு உங்களை குலுக்கி வெளியே கொண்டு போகிறார். புது இடத்தில் கொண்டு போய் உங்களை ஸ்தாபித்து உங்களை வல்லமையான தீர்க்கதரிசிகளாக உபயோகப்படுத்துவார். அதனால் ஆண்டவர் புது இடத்த ஓப்பன் பண்ணுறாரு. இதுக்கு போகலாமா, இது இவ்வளவு நாள் பண்ணியிருக்கிறேனே, இதை விட்டுட்டு போனால் எதிர்காலம் என்னன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். நாம் கேட்டது போல புதிய காரியத்தை செய்வார். நமது பேராய் சொன்னார், புதிய காரியத்தை செய்வார். அதை எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இப்பொழுது அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். நாம் யாவரும் இருக்கும் இடத்தில் எழும்பி நிற்போமா? இப்பொழுது கர்த்தர் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் கட்டி எழுப்புகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குரிய தீர்மானத்தின்படி உங்களை கட்டி எழுப்புகிறார். அவரே உங்கள் மூலமாக எல்லாவற்றையும் கட்டி எழுப்புவார். அதற்கு தமது பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மீது இப்பொழுது ஊற்றப் போகிறார். வாய் திறந்து, இயேசுப்பா என்னை உமது ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லுவீர்களா? என்னுடைய மனைவி சகோதரி இவாஞ்சலின் பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவர் உங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்க போகிறார்கள். அதை தொடர்ந்து எங்களுடைய மகன் சாமியல், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்க போகிறார்கள். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும், முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும். உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும், உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும். அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ மேலே எழும்பிடுவாய், மிக உயரத்தில் பறந்திடுவாய். நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய். ஆண்டவர் 2 கொரிந்தியர் 8:9 படி, பிலிப்பியர் 2:6 படி நமக்காக தம்மையே வெறுமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார். இன்னைக்கு அடிமை போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? இயேசுப்பா அந்த நிலைமைக்கு வந்தார். அவர் தரித்திரராக மாறினார். உங்களை ஐஸ்வர்யவன்களாக மாற்றும்படியாக, உங்களை கட்டி எழுப்பும்படியாக இப்பொழுது அந்த வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்காக, அவருடைய வரங்களுக்காக இப்பொழுது அவரை நோக்கி பார்ப்பீர்களா? எங்களை ஆசீர்வதிக்க நீர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் நடுவிலே வாசமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்வோமா? இப்பொழுது உங்கள் இருதயத்தை ஆண்டவர் நிரப்புகிறார். உங்களை ஆண்டவருடைய ஆலயமாக மாற்ற இறங்குகிறார். இப்பொழுதும் என் உள்ளெல்லாம் உடைந்து போயிருக்கிறது என்று சொல்லி கூட நீங்கள் வந்திருக்கலாம். இந்த உடைந்த உள்ளத்தை கட்டும்படியாக ஆண்டவர் இறங்குகிறார். இப்பொழுது இறங்குகிறார். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்வோமா? ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும்ப்பா, எனக்கு வேண்டும். நீர் இல்லாமல் இந்த வருஷத்தில் நான் ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று சொல்வோமா? எல்லாரும் இயேசுவை வரவேற்போமா? இயேசுவின் ஆவியை வரவேற்போமா? உங்கள் உள்ளத்திற்குள்ள ஆண்டவர் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். இயேசு இந்த இடத்துல தான் இருக்கிறார். பிரியமானவர்களே,
எல்லாரும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு உள்ளத்தையும் கட்டும்படியாக, அவருடைய ஆலயமாக கட்டும்படியாக இறங்க நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லுகிறார். நீங்க கொடுப்பீங்களா? உங்க உள்ளம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே இயேசுவின் இடத்துல வாங்க. நீங்க பாவம் செய்திருக்கலாம், வேண்டாத உறவில் இருந்திருக்கலாம், இன்னும் அடிமைத்தனத்தில் இருந்திருக்கலாம். இயேசுவின் இடத்துல வருவீர்களா? இப்பொழுதும் இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். வாங்க, இயேசுவின் இடத்துல வாங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்களை கட்ட ஆயத்தமா இருக்கிறார். அவருடைய ஆலயமாக கட்டி எழுப்ப ஆயத்தமாக இருக்கிறார். ஆலயமாக, அவருடைய மாளிகையாக நீங்க கட்டி எழும்பிக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவால் கட்டப்படுவீர்கள், இயேசுவால் கட்டப்படுவீர்கள். எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்குள்ள நீர் வந்து தங்குகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார், இப்பொழுது நிரப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது, இப்பொழுதும் இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம் பிரியமானவர்களே. ஊற்று தண்ணீர் உங்க இருதயத்திற்குள்ளேருந்து பொங்கி பொங்கி வருவதாக, பொங்கி பொங்கி வருவதாக. ஹல்லேலூயா. நிலையான வீட்டை கட்டுகிறார், நிலையான வீட்டை கட்டுகிறார். இந்த வீடு ஒரு நாளும் உடைந்து போகாது, ஒரு நாள் உடைந்து போகாது. கட்டி எழுப்பப்படுகிறீர்கள், இயேசுவுக்குள் எழுப்பப்படுகிறீர்கள். இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த போகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஊற்றும், 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 ஆவியை ஊற்றும் அப்பா. மழை போல ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஒருவராவது வந்தது போல திரும்ப போகக்கூடாதப்பா. நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஆண்டவரே எனக்கு தீர்க்க தரிசன ஆவியை தாரும் என்று கேளுங்க பிரியமானவர்களே. இப்பொழுதும் ஊற்றுகிறார். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. நிரம்புங்க பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட தீர்க்க தரிசன ஆவியினால நிரம்புங்க, நிரம்புங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரால நிரம்புங்க பிரியமானவர்களே, நிரம்புங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல தான் இறங்குகிறது, இறங்குகிறது. இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிறவங்கள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. நிரம்புங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார், இயேசு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார், உங்க உள்ளத்திற்குள்ள வந்திருக்கிறார். நம்ம நம்பிக்கையோட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. எனக்குள்ள நீர் வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. அழுக்கான என் வீட்டை நீர் கழுவி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. என் வீட்டை, இருதய வீட்டை நீர் கட்டி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் பாவ கரைகளை நீர் எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து உள்ளத்தில் உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி சுவாமி. கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றி கொண்டிருக்கிறார், இயேசுவின் பிள்ளையாக மாற்றி கொண்டிருக்கிறார். வாங்க, ஓடி வாங்க, இயேசுவின் இடத்துல வாங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்க வீட்டை கட்டுகிறார், உன்னுடைய சரீரத்தை கட்டுகிறார், உன்னுடைய ஆத்துமாவை கட்டுகிறார், உன்னுடைய வீட்டை கட்டுகிறார், உன்னுடைய குடும்பத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஆவியினால நிரம்புவோமா, இப்பொழுதும் நிரம்புவோமா. நன்றி, 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 நன்றி என்று சொல்லுங்க பிரியமானவர்களே. வாயை தரங்க, உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். நிரப்பும் அப்பா. ஒவ்வொரு வாயையும் நிரப்பும், ஒவ்வொரு உள்ளத்தையும் நிரப்பும்.
ஒவ்வொரு ஆத்மாவையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒருத்தராவது சும்மா இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு துதியை செலுத்துங்க, துதியை செலுத்துங்க. தேங்க்யூ ஜீசஸ். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குகிறார், மகிழ்ச்சி ஆக்குகிறார், மகிழ்ச்சி ஆக்குகிறார். எல்லாரும் சந்தோஷத்தினால நிரம்புக பிரியமானவர்களே. கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தின் ஆவியினால நிரம்பிக் கொள்ளுங்க, நிரம்பிக் கொள்ளுங்க. இது போதாது பிரியமானவர்களே. உங்க சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீர்களா? நன்றி செலுத்துவீர்களா? இதுதான் சமயம், இதுதான் நீங்க நிரம்புகிறதற்கு சமயம் பிரியமானவர்களே. வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார், இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். உங்க உள்ளத்திற்குள்ள ஆண்டவர் இறங்கி கொண்டிருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறார், உங்க வாழ்க்கையை தலைகீழ மாற்றி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பழைய வாழ்க்கை இனிமே கிடையாது பிரியமானவர்களே. புது வாழ்க்கை, புது வாழ்க்கை, புது ஜீவன் உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் ஜீவன் இறங்குகிறது, இறங்குகிறது. பரிபூர்ண ஜீவன் இறங்குகிறது. எல்லாரும் சந்தோஷமா நிரம்பிக்கொள்வோம் பிரியமானவர்களே. அவரால் நிரம்பிக்கொள்வோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை ஒரு விஷயம் நினைத்து ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில். உங்கள் சரீரங்களில் நோய் இருக்குமென்றால் உங்கள் மார்பில் கை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு உங்களை சுகமாக்குகிறார். சுகமாக்கு சாமி. அத்தனை பேர் நோய்களையும் நீ சுமந்திருக்கிறீர், அவர்களை விடுவியும் இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசையா யாவற்றையும் கொடுக்க வந்திருக்கிறார். தகப்பனை நோக்கி கேட்போமா? பரலோகத்தை திறந்திருக்கிறார். சிறந்த ஈவாகிய பரிசுத்த ஆவியானவரை நம் மீது ஊற்றுகிறார். பிரியமானவர்களே, அபரிவிதமாய் இறங்கும் பரிசுத்த ஆவியானவரை மனதார ஸ்தோத்திரித்து பெற்றுக்கொள்வோமா? தேங்க்யூ லார்ட். என்னை நிரப்புவதற்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடத்தை விட்டு நீர் இல்லாமல் நாங்கள் செல்ல போவதல்ல. நீர் எங்கள் நண்பராய் வர வேண்டும் சுவாமி. எங்கள் வாழ்வை கட்ட வேண்டும். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் இறங்கும். என் இருதயத்தை ஆலயமாய் கட்டும். எனக்குள் வாசம் செய்யும். எனக்குள் கிரியை செய்யும். என் வாழ்வை கட்டும் என்று கேட்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். பெரும் மழையாக இப்பொழுது உங்கள் இருதயத்தில் இறங்குகிறார். இளைஞர்களே, வாலிபர்களே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the Holy Spirit. இப்பொழுது அளவில்லாமல் உங்களுக்குள் இறங்குகிறார், உங்களை நிரப்புகிறார். நன்றி என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். பெரியோர்களே, குடும்பத்தை நடத்த, பிசினஸை நடத்த, உங்கள் வேலையை அபரிவிதமாய் செய்யும்படி, வாழ்வில் சிறக்கும்படி, ஊழியத்தை செய்யும்படி இதோ பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். நிரம்புங்கள். இது நேரம். ஆண்டவர் உங்களுக்கு புது பலன் கொடுக்கும் நேரம், புது வல்லமை கொடுக்கும் நேரம், புது வரத்தை கொடுக்கும் நேரம். இப்பொழுது புதிய வரங்கள் இறங்குகிறது. பழையவைகள் ஒளிந்து போகிறது. பழைய பாவ வழிகள் மறைந்து போகிறது. பாவ பழக்கங்கள் மறைந்து போகிறது. தூரதை விலக்கி போடுங்க. வேண்டாம்பா, என்னை சரி செய்யும் என்று சொல்லுங்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உங்களை முற்றிலும் மாற்றுகிறார், முற்றிலும் மறுரூபப்படுத்துகிறார். சுத்தமுள்ள இருதயத்தை தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் பரிசுத்தம், 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 பரிசுத்தம் நிலைத்திருக்க போகிறது. பரிசுத்தத்தினால் வீடு கட்டப்படுகிறது. இப்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பிள்ளைகளுக்குள் இறங்குகிறார்.
பெற்றோருக்குள் இறங்குகிறார். கணவன் மனைவிமார் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக பெற்றுக்கொள்ளுங்க. கேளுங்க, என் வீட்டை நிரப்பும், ரட்சிப்பின் இன்பத்தில் நிரப்பும், சந்தோஷத்தினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் பொங்கி வழிகிறார், வீட்டை நிரப்புகிறார், குடும்பத்தினரை நிரப்புகிறார், ரட்சிப்பின் இன்பத்தில் நிரப்புகிறார், சண்டை சச்சரவை போக்குகிறார், எல்லா விதமான இருளையும் துரத்துகிறார், பிசாசின் ஆதிக்கத்தை எடுத்து போடுகிறார், அவன் கொண்டு வரும் தொல்லைகளை எடுத்து போடுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் விடுதலை கொண்டு வருவதற்கு நன்றி செலுத்துங்க. எல்லா கட்டையும் அவிழ்த்து போடுவதற்கு, சாபங்களை நொறுக்கி போடு, பாவத்தின் சாபங்களை நொறுக்கி போடுகிறார். எல்லா மனுஷிய தொல்லைகளை நீக்கி விடுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறார். உங்க வாழ்வு, உங்க குடும்ப வாழ்வு, உங்க தனிப்பட்ட வாழ்வு, உங்க ஊழியம் கட்டுப்படும்படி இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி உங்களை ஸ்திரப்படுத்துகிறார், உங்களை பயன்படுத்துமாறு இந்த நேரத்தில் ஆவியானவர் இறங்குகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பயன்படுத்துமாறு ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. உங்கள் மூலம்தான் ஆலயம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, ஊழியம் நடக்க போகிறது, ஊழியம் பரவ போகிறது, விரிவடைய போகிறது. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களா? ஊழியம் செய்யும் வரங்கள் இறங்குகிறது, இறங்குகிறது. இந்த நேரத்தில் சுகம் அளிக்கும் வரம், இந்த நேரத்தில் அற்புத வரம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். தீர்க்க தரிசன வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களை வல்லமையாக உபயோகப்படுத்த, அன்பு செலுத்திய ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மன்றாட, இயேசுவிடம் கொண்டு சேர்க்கும்படி, அன்பிடம் கொண்டு சேர்க்கும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். தெய்வ வார்த்தைகளை கொடுக்கிறார், தெய்வ வல்லமையை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரே என்னையும் பயன்படுத்தும் என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவர் வல்லமையை வைத்து ஊழியம் இன்னும் கட்டப்படும்படி உங்களை பயன்படுத்த போகிறார். பிரியமானவர்களே, ஆம், இயேசு உங்கள் கரங்களை பலப்படுத்துகிறார். இயேசு உங்கள் ஊழியத்திற்கு, அவர் ஊழியத்திற்கு உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, வாருங்கள் என்னை பயன்படுத்தும்பா என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். அவர்கள் உள்ளத்தை அளவில்லாத சந்தோஷத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்புகிறார். ஆம், அந்த சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போங்க. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வரங்களை வைத்து ஆண்டவர் கிரியைகளை கொண்டு வாருங்கள். இப்பொழுது ஆண்டவர் அதற்கு புது பலனை கொடுக்கிறார், புது ஆவியை கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே என்னையும் பயன்படுத்தும் என்று கேட்கிறவர்களுக்கு இப்பொழுது இறங்கும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் கை வைக்கும் பொழுது சுகம் இறங்குவதாக, அற்புதம் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, விசுவாசத்தோடு அவர்கள் ஊழியம் செய்யும்படி, அற்புதங்களை கொண்டு வரும்படி செய்யும் சுவாமி. அப்படி நீர் அவர்கள் மற்றவர்களை கட்டும்படி நீர் எழுப்புகிறீர், மற்றவர்கள் வாழ்வை கட்டும்படி எழுப்புகிறீர் சுவாமி. இதன் மூலம் எழுப்புதல் நடக்கும் அப்பா. உம் பிள்ளைகள் அதை கொண்டு வர போகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் நீர் செய்த கிரியைகளை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னீர். அப்படியே உம்முடைய பிள்ளைகள் செய்ய போவதற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அதற்கு பெரிய ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, என்னை பயன்படுத்த போவதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னையே அதற்கு அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ லார்ட். தீர்க்க தரிசன வார்த்தை கூற அவர்கள் உள்ளத்திலிருந்து நீர் வார்த்தை எழுப்பும் ராஜா. தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் வாழ்விற்கும் இறங்கட்டும், பிசினஸிற்கு இறங்கட்டும். அந்த ஒவ்வொரு புதிய எண்ணத்தோடு அவர்கள் பிசினஸ் செய்ய, மற்றவர்களை போல் அல்லப்பா, எங்களை தனிப்பட்ட விதத்தில் விசேஷமாக பயன்படுத்தும். அதற்கு தானியேலிற்குள்ளிருக்கும் விசேஷித்த ஆவி, கிரியை செய்த விசேஷித்த ஆவி உங்களுக்குள் இறங்குகிறார், உங்களுக்குள் கிரியை செய்யும்படி இறங்குகிறார். ஒவ்வொரு வேலையில் சிறக்கும்படி ஆண்டவர் இப்பொழுது உங்களை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் வல்லமை அதற்கு இறங்குகிறது. எல்லா ரீதியிலும் நீங்கள் சிறக்கும்படி, தாளந்தில் சிறக்கும்படி, ஒவ்வொரு ஆசிரிய பணியில் சிறக்கும்படி, ஊழிய பணியில் சிறக்கும்படி
இப்பொழுது நீங்க சயின்டிஸ்ட் ரீதியிலே சிறக்கும்படி, ஸ்போர்ட்ஸ் ரீதியிலே சிறக்கும்படி ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. இந்த புதிய வல்லமை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க பிரியமானவர்களே. தேங்க்யூ ஜீசஸ், எனக்கு தருவதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஒரு நொடி பொழுதில் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி இறங்கி இருக்கிறார். எவ்வளோ தூரத்திலிருந்து தேடி வந்திருக்கிறாய் என் மகனே, என் மகளே. எவ்வளோ விசுவாசத்தோடு காத்திருந்திருக்கிறாய். இப்பொழுது ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தொட்டது போல உங்கள் உடலை தொடுகிறார், உங்கள் உடலை தொடுகிறார், உங்கள் காயங்களை தொடுகிறார், ஆற்றுகிறார். புண்கள் ஆறுகிறது. ஆண்டவர் இப்பொழுது நீங்க அசைக்க முடியாத பாகங்களில் உயிரை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். இப்பொழுது அதை பயன்படுத்துங்க பிரியமானவர்களே. கால்கள் கைகள் செயல்படும்படி, இன்னும் மூளை வளர்ச்சி இல்லாதவர்களுக்கு வளர்ச்சி வரும்படி செய்கிறார். இப்பொழுது தொட்டு சுகமாக்கும் அப்பா. சிறு பிள்ளைகளுக்கு பெற்றோர் கவலையோடு இருக்கிறீர்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மூளை வளர்ச்சியை தருகிறார், அபரிவிதமான ஞானத்தையும் படிக்க கிருபையும் தருகிறார், செழிக்கும்படி பாக்கியத்தை வைக்கிறார். அவர்களுக்கு இருக்கிற பலவீனங்களை நீக்கி போடுகிறார், நீக்கி போடுகிறார். இன்றோடு முடிவடையட்டும், தடைகள் எடுக்கப்படட்டும் சுவாமி. அப்பா, ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது அப்பா விசுவாசமா என்னை சுகமாக்கும் என்று கேட்கும் ஒவ்வொருவருக்கும் நீ தயவாய் இறங்குவீராக. இப்பொழுது அவர்கள் உடலை கட்டுவீராக அப்பா, மீண்டும் கட்டுவீராக. உடைய பலத்தோடு அற்புத கிரியைகளோடு கட்டுவீராக. ஒவ்வொரு பாகமும் 100% கிரியை செய்யட்டும், செயல்படட்டும் அப்பா. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. நீ செய்யும் பலத்த கிரியைகளுக்கு உம்மை கோடி கோடி ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியத்திற்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைக்கும் நம்ம இப்பொழுது கை நீட்டி நினைவு கூர்ந்து ஜெபிப்போமா? அங்கு பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புவோமா பிரியமானவர்களே? ஆண்டவர் ஒவ்வொரு சபையினர் மூலமாகவும், விசேஷமாக ஒவ்வொரு போதகர்கள் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் மூலமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இறங்க போகிறார், அசைவாட போகிறார். ஒவ்வொரு சபையிலும் அசைவாட போகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரை பெற்றுக்கொள்ளுங்க. அவரை நாம் இப்பொழுது சபையில் பெற்றுக்கொள்வோமா? ஊழியங்களில் பெற்றுக்கொள்வோமா? அற்புதங்களை ஊழியங்களில் பெற்றுக்கொள்வோமா? அதை வைத்து ஊழியங்களை ஸ்தாபித்து கட்ட போகிறார். இன்னும் பெருக்கம் அடையும்படி செய்ய போகிறார். அளவில்லாமல் இன்னும் நம்மை கட்ட போகிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார், ஸ்தாபிக்க போகிறார். தேங்க்யூ லார்ட். உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற்றினதற்கு நன்றி சுவாமி. இந்த ஆசீர்வாதத்தோடு நாங்கள் செல்கிறோம். சிறந்தவர்களாக இந்த வருஷத்திலும் பிள்ளைகளை ஜொலிக்க பண்ணும் அப்பா, பெருக பண்ணும் அப்பா. ஆசீர்வதித்து நன்மைகளினால் அபரிவிதமாக அவர்கள் வீட்டையும் ஊழியத்தையும் அவர்கள் சொந்த வாழ்க்கையையும் நீர் பொங்க செய்வீராக ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி என்று கரம் தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா.